காலையிலேருந்து ஊனிகிட்டே இருக்கிறீங்க. சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? என்னென்ன சாப்பாடு? ம், நெல்லஞ்சோறு, சாம்பார், முருங்கைக்காய் குழம்பா? உங்கள் வீட்டில்? தட்டைப்பயிறு, சோறு. சோறும் தட்டைப்பயிறு என்ன கடைஞ்சிங்களா? சரி, கடைஞ்சிங்களா தட்டைப்பயிறு? விறகடுப்பில் வேவிச்சு? சரி சரி. ம். என்னடா பலதானியம் நினைச்சேன். அப்புறம் கம்பு, சோளம், தட்டைப்பயிறு, ஆரியம், அவரைக்கொட்டை. ஓ, அங்கே காய போட்டிருந்தா அப்படியா? எல்லாம் காய போட்டிருந்தாலும் இந்த பாத்தி பிடிக்கிறி வந்துட்டு பலதானியம்னா என்னடா உனி பலதானிங்கிறாங்க. அப்புறம் என்ன நாங்கள் 11 பண்டம் காய்ச்சிச்சு காலத்தில். 11 பண்டம் காய்ச்சி காய்மடி ஏன்னா பலதானின்னு பேர் போடுறேன். அதான் நிவேலா அப்புறம் பலதானியும் தான் கூப்பிடுவாங்க. பலதானிங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். பலதானியாயா அப்படின்னாங்களா? என்றா பலதானியாயா நானா அப்படின்னு? இல்லை அந்தாயா அப்படின்னாங்க. பலதானின்னு நம்ம என்ன இருக்காங்க என்ன பாத்தி பிடிக்கிற மாதிரி தான் காலையில் நேரமாக வந்திருப்பேன். நான் அங்கே போயிட்டு சென்னை போயிட்டு வந்தேனா, அதனால் அங்கேயோ சரி இருந்துட்டு அப்புறம் இன்னொரு பையனை பார்க்க போனேன். இங்கே பெருந்தலையூர் இருக்குதுல்ல, அங்கே போனேன். கவுந்தப்பாடி போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரங்காட்டி தெரியல. அப்புறம் அம்மா வந்து தான் வா தம்பி நானும் 2 பேரும் தான் போடுறோம். சரி 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 சரி. களை வெட்டுவீங்களா? அப்புறம் வரேன். சரி சரி. இன்னும் களை வெட்டல. அப்புறம் நான் மிளகா செடி களை வெட்டும்போது வந்துடுறேன். எங்கே போய் ஏதோ ஒரு பக்கம் வெளியில் போயிட்டே இருக்கிறேன். வேறு வீடியோ எடுக்கிறதுக்கு போயிடுறேன்னா அந்த பக்கம் ஊனுங்க ஊனுங்க போட்டு விட்டுருப்போம். அது நடுவே வந்து நான் எப்படி வந்துடுறேன். இது போட்டு மாட்டேங்குது. இல்லடா இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ தாண்டா வந்தோம். இல்லை போட்டாச்சு. அது போட்டுக்கு இது இந்த பக்கமா? இது இந்த வாய்க்கால் நடுவு ஊனிட்டோம். நான் இந்த வாய்க்கால் எப்படி நேராக பார்க்குறேன். சரி, எச்சா வந்துச்சுன்னா தம்பி உங்களை பேச போகிறான். பேசுகிறேன் நல்லா வராது. நெடாத விடக்கூடாது. எச்சா வந்தால் வந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. சரியா போயிருமா இந்த வயலுக்கு? ஊனி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் பயிர் வந்த வாட்டி அப்புறம் களை வெட்டுவீங்க. களை வெட்டுவாங்களா மறந்துடுவாங்களா தெரியல. நாம் ஏற்கனவே சோளக்காடை அங்கே களை வெட்டுறதை எடுத்தோம்ல. அங்கே வீடு அழகேசா அவங்க காடு. அது என்ன வீடியோ போட்டுமா போடலையா? களை வெட்டினது போடல. நம்ம போட்டு விடணும். அதான் அப்போ ஃபஸ்ட்டு சோளம் ஊன்றதை போட்டு விட்டு அப்புறமேட்டு களை வெட்டுறதை போட்டு விட்டுலாம். அங்கிருந்து வந்துடுறீங்களா? சரி. எப்படி 2 நாளாக நீங்கள் இது சின்ன வீடியோ போடவே இல்லை, நடிக்கிற வீடியோ. இப்போ சப்ஸ்கிரைபரும் குறைஞ்சிட்டாங்க, வரமாட்டேங்கிறாங்க. டெய்லி 50 பேர் 100 பேர் வருவாங்க. நான் வெளியில் போனதுனால ஆட்கள் வரல. அம்மா நடிக்கும். இந்த காமெடிக்கு இல்லை, காமெடி வந்து இதில் இருக்குது வசனம், அது நடிப்பேன் அப்படி அந்த மாதிரி. இது முழுக்க முழுக்க அம்மாவுக்கு தானே சேனலு. அம்மா வேலை செய்கிறது. நான் அப்பப்போ வெளியில் போகிறது போட்டு விடுவேன், கோயிலுக்கு ஏதாச்சும் வெளியில் போகிறது.
மற்றதெல்லாம் அம்மா தான் முழுக்க முழுக்க. வெங்காயம் ஊனுச்சு அப்புறமா காட்டு பார்த்தாலும் யார் ஊன்னா நீ ஊனியா? நான் கண்ணை முடிச்சு ஊனு வெங்காயம் வச்சுக்கிறாங்க. கண்ணு பேர் வெங்காயம் கொஞ்சம் தான் நட்டுருக்குறாங்க, மீதி கடலக்காய் போட்டுருக்குறாங்க. கலக்காய் போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் நட்டாங்க. அதில் ஒரு வீடியோ போட்டுட்டு சொன்ன மாதிரி மிளகா நாற்று நடும்போது எடுத்துருக்கலாம். நான் இங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்துருக்கலாம், வந்திருந்தோம்னா அந்த பக்கம். ம் 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 அதான் அதான் ஐயிலுது நட்டிங்களா? கலக்கடை போட்டாங்களா இந்த வாட்டி? அப்போ அவங்க நடும்போது போய் எடுத்துக்கலாம். எப்படியும் 10 பேராட்ட பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்து எடுத்துக்கலாம். அவங்க தக்காளி தானே போடுவாங்க, இன்னும் ஒன்றும் பண்ணல. எல்லாம் மகம் பார்த்து முடிவு பண்ணணும்ல. செந்தில் பார்த்து முடிவு பண்ணுறது தான். எங்கே இந்த வருஷம் மழையே பெய்ய மாட்டேங்குது. சுற்றியும் தண்ணி இருக்குது, எல்லா ஆற்றுலையும். பவானி ஆற்றுல இருக்குது, காவிரி ஆற்றுல இருக்குது. மழை மட்டும் பெய்யவே மாட்டேங்குது. ஒரு வேளை எல்லாம் பாவம் பண்ணிக்கிட்டோமா? நம்ம ஏரியா அந்த பக்கமெல்லாம் ஓரளவுக்கு பேஞ்சிருக்குது. நான் போனேன்லங்க, வாணியம்பாடி இருக்குல்ல, அங்கே சரியான மழை. வெறும் தென்னந்தோ பூரா தண்ணி. இந்த தண்ணி வாய்க்கா தண்ணி எப்படி பாயுது? இந்த லைனு ஆமாம், அதுவும் மழை தான். எப்படி இந்த வாரத்தில் வரும் சொல்ல முடியாது, ஏன்னா மழை இந்த வாரத்தில் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னாச்சு? என்ன ஒன்றாவில் எங்கள் கடை வச்சுருக்குறாங்க, அப்புறம் வீடு இடம் வாங்கி வீடு கட்டிக்கிட்டாங்க. என்ன கடை? இரும்பு சாமானமெல்லாம் இருக்குதுல்ல, பட்டறையா? சரி சரி, பரவாயில்ல. கடையை வச்சு விற்கிறாங்க இந்த சாமானம். இரும்பு வாங்கிட்டு வந்து இந்த காங்கிரீட் கம்பி எல்லாம் அதான் எல்லாமே எடுத்துக்கலாம். பிராயத்திலிருந்து அதான் அதான் அக்கோடு மாதிரி தான். மோட்டருக்கு இல்லை, அக்கோடு வேலை செய்கிறாங்க. வண்டிக்கு எலக்ட்ரிக் கடமா இங்கே இவங்க வச்சாங்களா மயிலம்பாடியில், அவங்கள மாதிரி பைப்பு எல்லாமே, சுவிட்சு போர்டு இந்த மாதிரி. அதான் எல்லாமே தான் வீட்டுக்கு தேவையான பொருள். என்ன கடை பேர்? வெங்கடாச்சலமா? சரி, பார்த்தா தெரிஞ்சுக்குவேன். சரி சரி. ஆமாம் சரி. எப்படியும் அந்த பக்கம் அடிக்கடி அந்த ஊர் போகாமல, இப்போ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாக்கெட் ஊனம் முடிக்க போகிறீங்க காலையிலேருந்து. பார்த்து யார் பிடிச்சாங்க? எந்த ஊருக்காரரு? ஓ, மாமன் தான் பிடிச்சாரா? மாமன் கூட மயிலம்பாடிக்காரர் கொஞ்சம் வந்திருந்தாங்களா? சரி. பாத்தி பிடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு பாக்கெட் ஊனிட்டீங்க. இப்போ தம்பி பொண்டாட்டி தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரி, கட்டட்டும். அவங்க தான் வீடியோவுக்கு வேண்டாங்கிறாங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? ஐயா என்னை எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க, அதனால் எடுக்க வேண்டாம், சொல்லிக்கலாம். அதான் வீடியோவுக்கு சொல்லியாச்சு இல்லை. எங்கே? எப்போ? இன்னைக்கு பௌர்ணமியா? இன்னைக்கே பௌர்ணமியா? சரி சரி, போயிட்டு இல்லாட்டினா அதான் காணோம்னு பார்த்தேன். இல்லாட்டினா இருந்திருப்ப அப்படி. ஒரு மணிக்காட்டு தான் காணோம். சரி, பையனை எடுத்துக்கிட்டு போயிட்டாளா என்னன்னு தெரியல. சின்னவன் காட்டில் வெயில் வரந்தனே இருந்தான். மணி 10
வெயில் மட்டும் பட்டையாக அடிக்குது. ஆமா ஒரு போட்ட மழை காணும். கையில இது கண்டேறிச்சாம். ம் 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 அதான். ஆ பொறுக்கி வந்துச்சு. அதான் நல்ல சோளம் ஊனிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, காலையிலேருந்து ஒரு பாக்கெட்டு சோளம் ஊனிட்டாங்க 2 பேர் சேர்ந்து. எவ்வளோக்கு பேசுனீங்க? ரெண்டு பாக்கெட்டு சொல்ல மாட்டீங்க சொல்றோம். அமௌண்ட்டு சொல்ல மாட்டீங்க. 800 ரூபா. 800 ரூபாய்க்கு பேசுனீங்களா? சரி 800 ரூபாய்க்கு பேசிக்கிறோம். எப்படியோ அதுக்குள்ளே ஊனிட்டீங்க. ம் சரி, வணக்கம் போட்டுருங்க. முடிச்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே பாருங்க, சோளம் ஊனிட்டு ஒரு பாக்கெட்டு. துளக்காணி சோளம். சரி.